வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். தனியார் நிறுவனங்களுக்கு தேர்வான கல்லூரி மாணவர்கள் 1000 பேருக்கு பணி ஆணையினை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. ஈஸ்வரன் கோவில் வீதியில் வீதி விளையாட்டு விழா, ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் பள்ளியில் புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடிய சிறுவர் சிறுமியர். தொலைக்காட்சிகளின் ஆதிக்கம், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, செல்போன் பயன்பாடு ஆகியவற்றால் பாரம்பரிய விளையாட்டுகளை சிறுவர்கள் நாளுக்கு நாள் மறந்தே விட்டனர். கோடை விடுமுறை காலங்களில் வீதியில் வெயிலோடு விளையாடிய காலங்களை இன்றைய கால குழந்தைகள் அறியவில்லை. பாரம்பரிய விளையாட்டுகளை நினைவூட்டி மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரியின் பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக கோடை விடுமுறை நாட்களில் நகர வீதிகளில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர வீதிகளில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்லாங்குழி, பம்பரம், தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண் சோறு, உரியடி என பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி குர்மாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்னியா பூஜையில் 108 குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி துவங்கியது. இதனையடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்னியா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 3வது அணி கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாக மற்றும் செயற்குழு தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணித்தலைவர்கள் கூட்டம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி VVP நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும்
கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் தலைமையில் தொகுதி கமிட்டி மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை எந்த ஒரு காரணம் கூறி நிராகரிக்காமல் தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசை இக்கூட்டம் கேட்டுக் கொள்கிறது. நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்திருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்துக் கூறுவது என்றும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நம்முடைய ஆனால் சக அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தவர் இந்த சுவாமிநாதன் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு விவரம் தெரியாமல் நம்ம கட்சியோட நம்ம கூட்டணி சேரணும், நம்ம ஒரு அணியை உருவாக்கணும்னு அவர் நினைக்க மாட்டாங்க. நம்ம ஒன்றும் இல்லாத கட்சியாக இருந்ததுன்னா மக்களிடம் இன்னும் பரவாயில்ல கட்சியாக இருந்ததுன்னா என்ன வருதுன்னா எல்லாரும் பற்றி சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படியெல்லாம் போகணும், இது நம்ம சட்டம் எல்லாமே கேட்கணும், எல்லாமே நியாயமான விஷயம். அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து கரெக்டாக சொல்றீங்க. பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தேர்வான புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 1000 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையினை வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பணியாணை வழங்கும் விழா கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு தேர்வான சுமார் 1000 மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்கி நாட்டிற்கு கொடுத்து கொண்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகள் அதிகம் வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் எண்ணம் வரும் இடமாக இந்த கல்லூரி உள்ளது என்றார். மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம் என்று கூறிய முதலமைச்சர், நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் முன்வர வேண்டும் என கூறினார். இருந்துகிட்டே தான் இருக்கும், எந்த கம்பெனிக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்கில்லாக இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுடைய வளர்ச்சின்றது உயரத்தில் போகக்கூடியதாக இருக்குது. ஸோ நல்லா ஸ்கில்லாக இருங்க, ஏற்படுத்த வேண்டும். அப்போ பிள்ளைங்கள்லாம் விரும்புகிறாங்க இந்த கல்லூரியில் போய் தான் சேரணும். இந்த பொறியியல் கல்லூரினா மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோஷ்னா, கீதப்பிரியா, அரியாங்குப்பம் பாலமுருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றம் நடைபெற்று தினமும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்து மின் விளக்குகள் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். இந்த சிறப்பு பூஜையில் கோவில் நிர்வாகிகள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் காங்கிரஸ் பிரமுகர்கள் தனபாலு, அன்புமணி, குகன், குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, அருள், ஜெயராமன், பிரகாஷ் மற்றும் வாழ்வுமுனி, ஜெயக்குமார், சுப்பையா நகர் இளைஞர்கள், பக்தர்கள், உபயதாரர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஆதாரங்களை சேகரிக்கும் பொருட்டு 36 லட்சத்திற்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசாணை பெறப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மற்றும் பொது சுகாதார கோட்டம் மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் சுண்ணாம்பாற்றின் வடகரையில் ஒரு ஆழ்துளை கிணறு மற்றும் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து மோட்டார் பம்பு செட்டுகள் நிறுவுவதற்கான பணியினை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாவதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், அரசு ஊழியர்கள், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் மூலம் மணவெளி தொகுதியில் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டு தேவையான அளவு குடிநீர் உரிய அழுத்தத்துடன் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் 11,713 பயனாளிகள் பயனடைவார்கள் என்று பொதுப்பணித்துறை மற்றும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். நான் கொஞ்சம் பின்னாடி வாங்க நீங்க. வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி இவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் இயங்கி வந்த சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு வகுப்பறை பற்றாக்குறையாக உள்ள நிலையில் சிரமமாக இருக்கிறது என்று பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அதற்காக 59,97,460 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு 4 வகுப்பறைகள் புதிதாக கட்டப்பட்டது. அது இன்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் கல்வித்துறை செயலர் ஜவஹர், கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, மேலும் வீராம்பட்டினம் பஞ்சாயத்தாளர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் மத்தியில் 4 வகுப்பறைகளை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் முத்தாய்ப்பாக ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பின் மூலம் 4 வகுப்பறைக்கும் மாணவர்கள் அமரக்கூடிய டெஸ்க், பெஞ்ச், ஆசிரியர்களுக்கு டேபிள், சேர் மற்றும் ஸ்மார்ட் போர்டு, 4 ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை, பள்ளி மாணவர்களுக்கு சுத்தமாக குடிநீர் அருந்த 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாட்டர் பிளானட் நன்கொடையாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரி மத்தியில் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாது மாணவ மாணவிகளுக்கு கண் மற்றும் பல் பரிசோதனை செய்ய மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. மேலும் 250 மாணவர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி அரசு மற்றும் அரசு சாரா சமூக அமைப்புகள் இடையிலான ஒரு சிறந்த ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில் மீனவ கிராம மக்களுக்கு புதுச்சேரி அரசு பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிறது. மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு அரங்கு போன்ற செயல்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். கல்வித்துறை அமைச்சர் பேசுகையில் புதுச்சேரி அரசு மீனவ கிராம மக்களுக்கு அனைத்து விதங்களிலும் அவர்கள் பயன்படும் வகையில் தேவையான உதவிகளை செய்து வருகிறது என்றும் கல்வித்துறையில் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார்.
சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம் மாண்புமிகு திரு ஆர் பாஸ்கர் ஐயா அவர்கள் பள்ளியின் கட்டிட புதிதாக வழங்கியுள்ள ஸ்மார்ட் டிவியை புதுச்சேரி சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை ரூபாய் 52,89,000 மதிப்பில் புதுப்பிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதியில் சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை ரூபாய் 52,89,000 மதிப்பில் புதுப்பிக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயு பிரகாஷ், இளைநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி துவக்க கால்கோள் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி துவக்க விழா மற்றும் கால்கோள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம் மற்றும் மகா சுதர்சன ஹோமம், லக்ஷ்மி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கால்கோள் விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இணை செயலாளரும் சமூக சேவகியுமான லாவண்யா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தார். மேலும் சமூக சேவகி லாவண்யாவிற்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணி குழு தலைவர் தமிழ்வேந்தன், சிவாச்சாரியார், அமிர்த கணேசன், ஆலய நிர்வாகி துரைராஜ் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். எவ்வளோ ஆயிரம் வரும்? போதியம்பட்டு பகுதியில் VPS பூஜை பொருட்கள் ஸ்டோர் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஓதியம்பட்டு ஸ்ரீ வண்ணார பிரதேஸ்வரர் ஆலயம் எதிரே VPS பூஜை பொருட்கள் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஓதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தான திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ வாமதேவ சீனிவாசா சிவாச்சாரியார், துர்கா லக்ஷ்மி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர். மேலும் இங்கு கணபதி ஹோமம், கும்பாபிஷேகம், கிரகப்பிரவேசம், திருமணம் மற்றும் அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளுக்கும் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்றும் ஸ்ரீ வண்ணார பிரதேஸ்வரர் ஆலய அர்ச்சகர் கடையின் உரிமையாளர் முத்து தெரிவித்தார். மேலும் திறப்பு விழாவில் ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
அது கடையில் பிஸியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கோகுலம் நகரில் ரூபாய் 47,77,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுலம் நகரின் உட்புற தெருக்களுக்கு ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இதில் மணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நான் வாக்கிங் போனாலே குறைக்கணும் இன்னும் 4 மாதம் பொத்துக்கல அண்ணன் ஊருக்கு முதல்ல இங்கே பாருங்க தம்பி சார் மிஸ்ஸே போடு சாலை போடுண்ணா. அப்படி இங்கே பாருங்க. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 2வது மற்றும் 3வது கால யாக பூஜை நடைபெற்ற நிலையில் இன்று காலை 4ஆம் கால பூஜை முடிந்த நிலையில் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். பண்டிட் தீன் தயாள் உபாத்யா கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் அறக்கட்டளை சார்பில் தவளக்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் பண்டிட் தீன் தயாள் உபாத்யா கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்தி பாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் பிரியா மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
நிலங்களுக்கு செல்லக்கூடிய நீரை இறால் குளங்களுக்கு சட்ட விரோதமாக பயன்படுத்துவதாக ஏனம் காங்கிரஸ் கட்சி தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி ஏனம் டோமின்பேட் அருகே உள்ள கால்வாயில் வரும் நீரினை விளை நிலங்களுக்கு விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சில சமூக விரோதிகள் சட்ட விரோதமாக தண்ணீரை மடைமாற்றி இறால் குளங்களுக்கு பயன்படுத்தி வருவதாக ஏனம் தொகுதி காங்கிரஸ் கட்சி தலைவர் அர்தனாரி தினேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவருடன் பாலகம் கணேஷ், வைதாடி சீனிவாசன் மற்றும் ஹர்ஷவர்தனன் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் உடனடியாக அரசு தலையிட்டு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். అన్నీ అప్లోడ్ చేస్తారు అవన్నీ పట్టుకున్న మంచి మన వెళ్ళి కాలువలో వాటర్ అండి మనకు కాలువలో ఉంచండి. దాని మీద పెద్దది ఇదేంటండి 4 అంగుళాలు 3 అంగుళాలు ఇది ఆ చెరువులో లాగేసి పట్టుకున్నాం సార్. ఇక్కడ సైడ్లో ఉన్నాం రండి సార్. డెరియాలు తప్ప దొమ్మేటిపేట పరంపేట ప్రజలందరూ కూడా నీరు లేకేమో ఇబ్బందులు పడుతుంటుంటే మీరు ఇంత పైపులు వేసేసుకుని లాగేసుకుని వాడేయడం అనేది ఎంతవరకు కరెక్ట్ అని జంపర్ శ్రీనివాస్ గారు మీకు డైరెక్ట్గా చెప్తున్నాను. దయచేసి పబ్లిక్ని ఉద్దేశించుకొని చూడండి. పైప్ మీద ఆకులు వేసారండి. ఆకులు మా నార్మల్ పర్సన్స్కి వాటర్ ఎక్కడి నుంచి వస్తుంది? వాటర్ ఎక్కడి నుంచి వస్తుంది? వాళ్ళు ఎలా ఎక్కడి నుంచి లాగేసుకుంటుంటే అధికారులు ఏం చేస్తున్నారు? నెంబర్లు ఇలాంటి గుర్తించినప్పుడు ఇంతలా లాగేస్తున్నప్పుడు మరి వాళ్ళు క్వశ్చనించాలి కదా. முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாள் தின விழாவை கொண்டாடும் விதமாக கட்சி கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாள் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து கலந்து கொண்டார். பின்பு கடலூர் ரோட் நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் கட்சிக்காக அரும்பாடுபட்ட மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணை தலைவி கீதா சிவனேசன் ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், கட்சி நிர்வாகி சின்னத்தம்பி, முதலியார்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி, தொகுதி மகளிர் அணி வசந்தி, மாநில இளைஞர் அணி வாசுகி, கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், நாராயணன், மனோகரன், சீனிவாசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் இப்படி வந்துருங்களா. காரைக்கால் கேம்ப்ளஸ் சன்மார்க் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் ஸ்பீக்கர் நீட் கோச்சிங் சென்டர் மூலம் இலவச நீட் துரித பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு காரைக்கால் கேம்ப்ளஸ் சன்மார்க் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் ஸ்பீக்கர்ஸ் நீட் கோச்சிங் சென்டர் மூலம் இலவச நீட் துரித பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா காரைக்காலில் உள்ள அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு நீட் தேர்வு துரித பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, அன்னை தெரேசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ஞானப்பிரகாசி, ஆசிரியர்கள், நீட் தேர்வு பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ஞானப்பிரகாசி வரவேற்புரை வழங்கினார். காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா சிறப்புரையாற்றினார். Dear dignitaries of the dais, respected inaugural class. Today we are starting the inaugural day today because after fresher is a exam, your focus should be on very specific things.
Okay, so few of the specific things. First of all, revision is extremely important. Now is not the time to look into new concepts which you found difficult. காரைக்கால் அடுத்த மேலக்கா சாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. மேலும் சுவாமி சிலையை புதுப்பித்து கடந்த 5ஆம் தேதியன்று விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியார் நிறுவனங்களுக்கு தேர்வான கல்லூரி மாணவர்கள் 1000 பேருக்கு பணி ஆணையினை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. ஈஸ்வரன் கோவில் வீதியில் வீதி விளையாட்டு விழா, ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் பள்ளியில் புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.